5 times IPL champions, Lions at Unbeaten, most commendable team in IPL tournament. இதெல்லாம் நம்ம சிஎஸ்கே கிடைச்சா பேர் மரியாதை கௌரவம்னு சொல்லலாம். ஆனா இது எல்லாம் இந்த கிரிக்கெட் புக்கிங் வரும்போது மட்டும் அடி அடி மரண அடி வாங்குதுங்க. இது என்ன பண்ணி தொலைகிறதுன்னு ஒண்ணுமே புரியல. சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் டிக்கெட் புக்கிங் 9:30க்கு இன்னைக்கு காலையில ஸ்டார்ட் ஆகணும். எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்கன்னு ட்வீட் மேலே போஸ்ட் மேலே போஸ்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி நாமும் ரிஜிஸ்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணி வச்சோம். எல்லாம் ஒரு நப்பாசை தான். ஆனா 8:45 இருந்து வெயிட் பண்ணி கடைசியா 9:30 மணிக்கு டிக்கெட் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பேடிஎம் சைடு டோட்டலா டவுன் ஆச்சு. இதுக்கு நாஸ் ஆச்சு. அவ்வளவுதாங்க. இதுதான் நடந்தது. இது நமக்கு புதுசே இல்ல. இது வருஷம் வருஷம் நடக்கிறதுதான். நிறைய முறை இதே மாதிரி மொக்க வாங்கியிருக்கோம். இது நமக்கு புதுசே கிடையாது. என்னன்னா என்ன கொடுமையா இது எப்படி ஃபேன்ஸை டார்ச்சர் பண்ணி அப்செட் பண்ணணும் எனக்கு புரியவே இல்லை. ஏன் இந்த மாதிரி ஃபேன்ஸை வந்து அப்செட் பண்றாங்க? இதுக்கு யாரு காரணம்? இது சத்தியமா என்ன சொல்றதுன்னே நமக்கு புரியவே இல்லைங்க. நம்ம அன்புடன் ஃபேன்ஸும் உங்களுக்கு அவ்வளோ கேவலமா தெரியுறாங்களா ஈஸியா ஏமாத்துறதுக்கு? இப்ப நமக்கு டிக்கெட் கிடைக்கல. ஆனா மேட்ச் டே அன்னைக்கு ஸ்டேடியம் ஃபுல்லா இருக்கும். அப்ப அந்த கூட்டம் எங்க இருந்து வருது? பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வர வர வைக்கிறாங்களா? இல்ல பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வராங்களா? ஒண்ணுமே புரியலங்க. ஃபேன்ஸ் இல்லைன்னா சிஎஸ்கேவும் இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபேன்ஸ் இல்லைன்னா சிஎஸ்கேவும் இல்லை. சிஎஸ்கே டீமோட அந்த ஃபேமு பாப்புலாரிட்டின்னு ஒண்ணுமே இருக்காது. அப்கோர்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே டீம் அண்ட் சேப்பாக் ஸ்டேடியம் மேல வெறித்தனமான அன்பு வச்சிருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த மாதிரி நீங்க ஃபேன்ஸை மறுபடியும் டிசப்பாயிண்ட் பண்றது எந்த விதத்துல நியாயம்?